வணக்கம். ஹாய் ஆல். ரொம்ப ரொம்ப ஃபாண்ட் மெமரிஸ் நம்ம எல்லாருக்குமே தீபாவளி அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபாண்ட் மெமரிஸ் நம்ம எல்லாருக்குமே தீபாவளி அப்படின்னா இருக்கும். அந்த தீபாவளினாக்க ஸ்வீட்டு, காரம், பட்டாசு இதோட இல்லாம அந்த தீபாவளி மருந்து அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. நாங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கறச்சே குளிச்சுட்டு வந்து புது ட்ரெஸ் போட்டுட்டு வரச்சே உடனே வந்து பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். பண்ண உடனேயே அவங்க கையில நம்மளுக்கு ஒரு கழக்கோடி அளவுக்கு, கழக்கோடினாக்கா ஒரு சின்ன மார்பிள்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன மார்பிள் அளவுக்கு தீபாவளி லேகியத்தை கையில ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அந்த தீபாவளி லேகியத்தை சாப்பிட்டுட்டு தான் நம்ம பட்டாசு மத்தாப்பு எல்லாம் கொளுத்தணும். கொளுத்திட்டு வந்த உடனே நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். அன்னைக்கு வந்து ஒரு பெரிய விருந்தும் இருக்கும் வீட்டில். எது சாப்பிட்டாலும் ஜெரிக்கும் இந்த தீபாவளி மருந்து சாப்பிட்டாக்கா அந்த காலத்தில் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அண்ட் இட் வாஸ் ஆல்சோ ட்ரூ. நிஜமாவே நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் ஸ்ப்ளர்ஜ் பண்ணோம்னா கூட நம்மளுக்கு வந்து ஜெரிச்சிடும். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அரிசி திப்பிலி, கண்டன் திப்பிலி, சித்திரத்தை, சுக்கு எல்லாம் வாங்கி அதெல்லாம் வறுத்தெல்லாம் பொடி பண்ணுவாங்க. இந்த காலத்துல நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த அரிசி திப்பிலி, கண்டன் திப்பிலி வாங்கறதுக்கெல்லாம் தெரியாது, டைம் இருக்காது, அது எப்படி வறுக்கணும்னு தெரியாம இருக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேர் இன்னும் ட்ரெடிஷ்னலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினெட்லி தட்ஸ் அ வெரி குட் திங். ஆனா இது வந்து நம்மளுக்கு அதை பத்தி தெரியாதவங்களுக்கு அல்லது அதை வாங்கி வறுக்கெல்லாம் தெரியாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில எப்படி வந்து வீட்டில் இருக்கக்கூடியதான பொருட்களை வச்சே கிட்டத்தட்ட அந்த அந்த காலத்து தீபாவளி லேகியம் மாதிரி நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைந்து நம்ம எப்படி அந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறதான வீடியோவை நாங்க வந்து போட்டிருக்கோம். இது வீட்டில் இருக்கக்கூடியதான எல்லாரோட ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லயும் நார்மலா இருக்கக்கூடியதான பொடிகள் தான். அப்படியே அவங்க வீட்டில் அந்த பொடிகளை ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா கூட அந்த பொடிகள்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பொடிகளை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் எப்படி வந்து அந்த தீபாவளி லேகியத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். இந்த தீபாவளி லேகியம்ங்கிறது நாட் ஒன்லி ஃபார் தீபாவளி, எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு விருந்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, ஒரு கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தாலும் சரி, டைஜஷனுக்கு என்ஹான்ஸ் பண்ணக்கூடியதான நிறைய விதமான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த தீபாவளி மருந்து அப்படிங்கிறதுல நிறைஞ்சிருக்கு. அதனால தான் பெரியவங்க வந்து அந்த ஃபெஸ்டிவல் கொண்டாட்டத்தோட இந்த தீபாவளி மருந்தும் செய்யணும் அப்படின்னு வச்சாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்களோட சேனலில் நாங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் தயாரிக்கக்கூடியதான இந்த தீபாவளி மருந்தை போட்டிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நீங்களும் இந்த மெத்தடை ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடியதான இன்க்ரீடியன்ஸை வச்சே ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.